யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. சிறுவர்களே, இன்று யோகிராம் தாத்தாவின் லீலைகளிலிருந்து 4வது கதையை பார்ப்போம். கதையின் தலைப்பு சிறுவன் ராம் சுரத்குமார். கதையை சொல்லட்டுமா? யோகிராம் தாத்தாவின் மகிமைகளை கேட்க கேட்க அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது அல்லவா? குழந்தைகளே, சிறுவன் ராம் சுரத்குமாரை பற்றி தெரிந்து கொள்ள மேலே படியுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் பலிவா மாவட்டத்தில் புனிதமான கங்கையின் கரையில் அழகிய சிறிய கிராமம் ஒன்று உள்ளது. அதன் பெயர் நர்தரா. நர்தராவில் ராம் தத் குன்வர் என்னும் விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்லவர், கடவுள் மீது பக்தி கொண்டவர். அவரது மனைவியின் பெயர் குசும் தேவி. கணவனைப் போலவே மனைவியும் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். இந்த தெய்வீக தம்பதிக்கு 1918ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நாள் ராம் சுரத் குன்வர் பிறந்தான். ராம் சுரத் குன்வர் என்ற பெயர்தான் பின்னாளில் யோகிராம் சுரத்குமார் என்றானது. ராம் சுரத் குன்வருக்கு மன்ராக்கன் குன்வர் என்ற மூத்த சகோதரனும் ராம் தஹின் குன்வர் என்ற இளைய சகோதரனும் இருந்தனர். ராம் சுரத் குன்வர் தாய் தந்தையரின் அரவணைப்பில் தெய்வீக அழகு பொருந்திய பாலகனாக வளர்ந்தான். பால்ய பருவத்திலேயே தாய் தந்தையரின் கட்டளையை மதித்து நடப்பது அவனின் வழக்கமாக இருந்தது. தாய் தந்தையர் பூஜை செய்யும் போது ராம் சுரத் குன்வரும் ஆர்வத்துடன் அமர்ந்து பாராயணம் செய்வான். மேலும் தந்தையின் மடியில் அமர்ந்து ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்களை அவர் கதைகளாக சொல்ல சொல்ல அவைகளை ஆழ்ந்து கேட்பது ராம் சுரத்துக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் குணம் இயல்பாகவே சிறுவனுக்கு அமைந்திருந்தது. ராம் சுரத்துக்கு கங்கை கரை நதியில் நீந்துவது மிகவும் பிடித்த விளையாட்டு. மேலும் கங்கை கரையில் கூடும் சாதுக்களின் சத்சங்கத்திலும் ஆர்வத்துடன் அமர்ந்து கொள்வான் ராம் சுரத். சாதுக்களுக்கு உதவுவது மற்றும் உணவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சில நாட்கள் இரவிலும் கூட அவர்களோடு தங்கிவிடுவது அவனது வழக்கம். பள்ளி படிப்பிலும் அவன் படுசுட்டி. ராம் சுரத் 4ஆம் வகுப்பு வரை தனது வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த பூசவுலா கிராமத்தில் இருந்த ஆரம்ப பள்ளிக்கு தினமும் நடந்தே சென்று படித்து வருவான். ராம் சுரத் ஆர்வத்துடன் படித்ததால் அவன் அண்ணன் மன்ராக்கன் தம்பி பள்ளிக்கு செல்லட்டும் என்று அப்பாவிடம் சிபாரிசு செய்தான். அதனால் ராம் சுரத்தை 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த பலியா ஜில்லாவில் இருந்த ஓர் உயர் நிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பில் சேர்த்தனர். பலியா பள்ளியில் படிக்கும் பொழுது ராம் சுரத் என்ன செய்வான் தெரியுமா? பள்ளி மதிய உணவு இடைவேளையில் சில நேரங்களில் ஆர்வம் மேலிட மற்ற சிறுவர்களோடு கங்கையின் அக்கரைக்கு நீந்தி சென்று இக்கரை திரும்பி வந்து ஆசிரியரிடம் மாட்டிக்கொள்வான். இருப்பினும் அங்கும் முதல் மாணவனாகவே இருந்தான் நம் ராம் சுரத். இது ஒரு புறம் இருக்க, அவனுக்கு கடவுள் நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே சென்றது. அதுவே அவன் ஒரு பெரிய சாதகனாக உதவியது. இந்த சூழ்நிலையில் ராம் சுரத் குன்வரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அது என்ன தெரியுமா? அதை அடுத்த கதையில் பார்ப்போம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.